ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சில்லுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இந்த வெயிலுக்கு இதமான ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கணுங்க. பால் அப்படியே பொங்கி மேலே வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பால் திக்காகணுன்னா நல்லா சுண்டணுங்க. அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருந்த பாலில் இந்த சுகரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம நார்மலாக சுகர் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சுகரை தண்ணியில் ஆட் பண்ணி சூடு பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. இது ரோஸ் சிரப் கடையிலலாம் கிடைக்குங்க. இது ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, இந்த பால் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ண பாலை இப்போ டம்ளரில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் மில்க் இன்னும் நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்காக ஜில்லுன்னு ஐஸ் டியூப்ஸ் சேர்த்துக்கலாம். வெயிலுக்கு இதமாக ரொம்ப ஜில்லுன்னு ரோஸ் மில்க் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாலை திக்காக காய்ச்சி இந்த சுகரை ஹீட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனாலையும் இந்த ரோஸ் சிரப் ஆட் பண்ணியிருக்கிறதுனாலையும் இந்த ரோஸ் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.